மொத்த இந்தியாவுக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தலான விஷயத்தை எஸ்ஐஆர் மூலியமாக எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி அடுத்தடுத்த எலெக்ஷன்ல அசாம் எலெக்ஷன் வருது. எஸ்ஐஆர் அசாம் எலெக்ஷன்ல மட்டும் ஏன் நடக்கல? ஏன்னா ஆளுகின்றது பாஜக அரசு. புனிதப்படுத்தியாச்சு, வாக்காளர் பட்டியலை எல்லாம் நாங்கள் புனிதப்படுத்தி விட்டோம் அக்டோபர் 5 அன்றைக்கு சொல்கிறார் ஞானேஷ்குமார் அவர்கள். பீகார்ல நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் மிகப்பெரிய ஒரு கேலிக்குத்தான எஸ்ஐஆர். அதிமுக ஏன் ஆதரவு தரணும்? அப்ப அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சேர்ந்துதான் இந்த எஸ்ஐஆர் நடைபெறுகிறது. அவர்களுக்கு ஆதரவு தரப்போகிற எஸ்ஐஆராக தான் இது இருக்க போகிறது. இன்னும் சொல்ல போனா அதுக்கு ஃபார்ம் 8 ஒன்று கொடுத்திருக்காங்க. அங்க வாக்களிச்சுட்டு இங்க வந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே ஒரு முறை வாக்களிக்கலாம். இது என்ன அடிப்படை ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க? ரெண்டு இடத்துல வாக்களிக்க முடியும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம். பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி அவர்கள் பேசின விஷயத்த வந்து திருச்சு இங்க திமுகவினரோ இல்ல கூட்டணி கட்சியினரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவை குறித்து மட்டும் பேசிய பேச்சை வந்து தமிழர்களையே இழிவுபடுத்துறாங்க, பீகாரிகளை இங்க தமிழர்கள் ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பிரதமர் பேசினதா ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்குல்ல சார். உண்மையாவே பிரதமர் அவர்கள் திமுகன்னு சொன்னாரா இல்ல தமிழர்கள்னு சொன்னாரா? அதாவது இந்த கருத்து மையப்புள்ளியில நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, திடீர்னு இன்னைக்கு பீகார் தேர்தல் காலகட்டங்களில் திமுகவை குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன? பீகாருடைய தேர்தல் பிரச்சாரமா அல்லது திமுகவுக்கு தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் பிரச்சாரமா என்பதுதான் நம்மளுடைய அடிப்படை வாதமாக பார்க்கணும். முதல்ல திமுகவை பத்தி பேசினாருன்னே வச்சுக்கோ, ஒரு ஆங்கிள். முதல்ல டிரான்ஸ்லேஷன் வார்த்தையை கரெக்டா சொல்லிடுவோம், அதை சொல்லிட்டு அடுத்தடுத்து விவாதம். கண்டிப்பா. அதுல இப்ப நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார்களை துன்புறுத்துகிறார்கள், இவ்வளவுதான் விஷயம். அப்ப பீகார்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் திமுகவை எப்படி பார்க்கணும், இதுதான் ஒரு ஃபிக்ஸ் பண்ண அஜெண்டா. திமுக தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, திமுக தான் சொல்றாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா திமுகவுடைய சேர்ந்து தமிழ்நாடு மக்கள், திமுகன்றது மட்டும் தமிழ்நாடுன்னு ஆயிடாதுல்ல. இன்றைக்கு திமுக தானே இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது. அப்ப முதலமைச்சர் அவர்களை மேற்கோள் காட்டுவது மூலியமாக தமிழ்நாடையும் சொல்லலாம்ல. சரி, ஓகே. இப்ப நீங்க ஒரு வார்த்தை வச்சுக்கோமே, திமுக அல்லது தமிழ்நாடு, இந்த சர்ச்சைக்கு பதிலாக தமிழ்நாடை பத்தி இது வரைக்கும் உள்துறை அமைச்சரோ இல்ல இந்திய நாட்டுடைய பிரதமரோ இது வரைக்கும் பேசினது இல்லையா? இதற்கு முன்பாக ஒடிஷாவுடைய தேர்தல் பிரச்சார காலகட்டங்களில் இந்திய நாட்டு பிரதமர் கேட்டாரு, ரத்ன பண்டாருடைய கோயிலுடைய சாவி என்பது தமிழ்நாட்டில் வைத்திருக்கப்பட்டது, தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு திருட்டு பட்டத்தை கட்டினவர் தமிழ்நாட்டு நபரிடம். அதுதான் விட்டுருங்க, ஒரு நபர்னு கூட வச்சுக்கோங்க, தமிழ்நாடுன்ற ஏன் ஃப்ரேம் வரீங்க? சரி, அப்படி ஒரு பார்வை வச்சுக்கோமே, தமிழ்நாட்டு நபர் ஒருவர், ஏன் தமிழ்நாட்டு ஒரு நபர் வச்சிருந்தது மிகப்பெரிய குற்றமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டது போல, அமித்ஷா அவர் என்ன குறிப்பிடுறாரு, எக்காரணத்தை கொண்டும் ஒடிஷாவை தமிழர் ஆள்வதா? ஏன் அரசியலமைப்பு சட்டத்துல தமிழர், பீகாரி, ஒடிசா மக்கள் இவர்கள் எல்லாம் வகைப்படுத்தப்பட்டு இவர்கள்லாம் ஆளக்கூடாதுன்னு சட்டம் இருக்கான்னு இங்கேயும் தானே சார் சீமான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும், வேற யாரும் ஆளக்கூடாது, ஒரு தெலுங்கர் ஆளலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அது ஆனா அரசியலமைப்பு சட்டத்துல கிடையாதுல்ல. நீங்க சீமான் பேசுவதும் உள்துறை அமைச்சர் பேசுவதும் வேற, சீமான் பேசுவதும் இந்திய நாட்டு பிரதமர் பேசுவதும் வேற, ரெண்டுமே ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஒரு 140 கோடி மக்களால், பெரிதான மக்களால் அடிப்படையாக இந்திய நாட்டு பிரதமராக முன்னுரிமை வழங்கப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் எந்த அளவுல நேர்கோட்டிட்டு பேச வேண்டும் என்ற அடிப்படை நாகரிகம் கூட பாஜகவுக்கு இல்லை என்பதை எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. இது பல்வேறு இடத்துல அவர்கள் நிரூபித்திருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்களேன், அமித்ஷா அவர்கள் ஒடிசாவுடைய காலகட்டங்களிலேயே நேராக சொன்னார், எக்காரணத்தை கொண்டும் ஒடிசாவை ஆள்வது தமிழனாக இருக்கக்கூடாது. அப்படி தமிழன் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அப்ப ஒரு மதம், இனம், மக்கள் இன ரீதியான பிரிவு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதன் மூலியமாக அரசியல் ஆதாயம் காண்பதுதான் தொடர்ந்து பாஜகவின் வழக்கமாக இருக்கிறது. இதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இருக்குது. கடைசியா கூட பத்மேஸ்வரி கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கஃபேல கூட தமிழ்நாட்டுக்காரங்கள் தீவிரவாதிகள் என்று பேசினாங்க. அப்ப இன்றைக்கு இந்த 2 நாளா பாருங்க, விவாத பொருள சமூக வலைதளங்கள் எல்லாத்திலுமே தமிழ் வாழ் பாஜகவினர் இருக்காங்கல்ல, தமிழகம் வாழ் பாஜகவினர், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீகாருக்கு வக்காலத்து வாங்குவதில் மும்முரமா இருக்கிறாங்க. ஏன் பீகாருக்கு மக்களுக்கு மும்முரமா இருக்கிறாங்க வக்காலத்து வாங்கறதுக்கு? அமித்ஷா அவர்கள் இதற்கு முன்பாக ஒடிசா மக்கள் இடத்துல போயிட்டு தமிழனை ஆளலாமான்னு கேட்கும்போது இன்னைக்கு ரோசம் வரல.
உனது கோயில்ல சாவி திருடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லும்போது ரோசம் வரல. பத்மேஸ்வரி காஃபேல வந்து அவங்களுடைய பாஜக சார்ந்த ஒரு எம்பி வந்து தமிழர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லும்போது கோவம் வரல. ஆனா இன்றைக்கு என்னமோ திமுகவும் தமிழக மக்களும் பீகாரிகளை வஞ்சிப்பது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்குவது, பீகாரிகளுக்கு வக்காலத்து வாங்குவது என்ற ஒரு அடிப்படை வாத அரசியல் என்பது ஒரு பிற்போக்குத்தனமான அரசியல். இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்பது எதற்காக செய்யப்படுகிறது? சரி, நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கோமே, ஒரு 2023 ஒரு சப்ஜெக்ட் நடக்குது. என்னன்னா 2023 ஒரு மனிஷ் கபூர்ன்றவர் சன் ஆஃப் பீகார்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு. அவர் உடனே என்ன பண்றாரு, பீகார் மக்கள் தாக்கப்படுவது போல ஒரு வீடியோவை சித்தரித்து வெளியிட்டுறாரு. மிகப்பெரிய ஒரு வீடியோ வைரலாக படுது, மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நேரடியாக அங்கிருந்து எங்க பீகார்ல இருந்து ஒரு மிகப்பெரிய குழு வருகிறது. குழு கொடுத்த அன்றைக்கு பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் கொண்டு வந்த குழு, இங்க வந்த குழு கொடுத்துட்டு போன ஸ்டேட்மெண்ட், தமிழக அரசின் நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கிறது, எது மாதிரியான அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்று யார் சான்றளித்துட்டு போறா? பீகாருடைய குழு, நிதிஷ்குமாரால் அளிக்கப்பட்ட குழு என்பது தெளிவாக சொல்கிறது. ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய பழக்கம் போல RN ரவி, இவர் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர். இவர் சொல்றாரு எந்த மாதிரியான பிரதிபலன்களும் கிடையாது, இங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் இப்படி ஒரு இடத்துல பீகார் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், பீகார் மக்கள் அச்சுறுத்தப்படவில்லை, பீகார் மக்கள் துன்புறுத்தப்படவில்லை என்று திமுக ஆட்சியில அவருடைய சொந்த கவர்னரு, அவருடைய ஆட்சியில பங்கேற்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் பதிலளிக்கும் போது ஏன் இந்திய நாட்டு பிரதமர் திமுகவில் ஒருமையில் தாக்குகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கேள்வி. நான் வந்து பீகார்ல இப்ப நடந்த பிரச்சாரத்துல பிரதமர் அவர்கள் ஏன் வந்து திமுகவை பேசினதை தமிழர்களை மொத்தத்தையும் பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு வாதம் கிளம்பி இருக்குதுங்கிறது. நீங்க அதை பேசாம இவ்வளவு நாள் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கறத சொன்னீங்க. சரி, உங்க பாயிண்ட்டுக்கு வரேன். இவ்வளவு நாள் தமிழர்களை இழிவுபடுத்தி இருக்காங்க அப்படின்னா அவங்க அதை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசாம, இப்ப இருக்கக்கூடிய சிக்கலை பேசாம நம்ம வந்து 2023 நிதிஷ்குமார் எங்க இருந்தாரு அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இல்ல. கிடையாது. இப்ப நீங்க ஒரு 2023 நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில தான் இருந்தாரு. இல்ல, ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. நான் என்னுடைய பார்வை என்னன்னா, அவரு பீகார் மக்களை பத்தி பேசியது திமுக காரர்கள் துன்புறுத்துகிறார்கள். இதுதானே பாயிண்ட், இதுதானே நம்ம பாயிண்ட், தலைப்பு தானே. தலைப்புல நாங்க என்ன சொல்றோம்னா, RN ரவி போன்ற இவருடைய கட்சியினரை, இப்ப RN ரவி என்ன NDA கூட்டணி போயிட்டாரா? இன்னைக்கு இங்கதான் இருக்கிறாரு. அவர் இதற்கு மறுப்பு தெரிவிச்சாரா? இல்ல RN ரவியுடைய கருத்துக்கு இங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் என்ன மறுப்பு தெரிவிச்சாங்க? இல்ல பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறாங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, என்னன்னா தமிழகத்தை தமிழ்நாடு மக்கள் என்று விவாத பொருளாக ஆக்கப்படுதுன்னு. ரெண்டுமே உண்மைன்னு சொல்றேன். என்னுடைய கருத்து என்னன்னா, தமிழ்நாடு மக்களை கொச்சைப்படுத்துகிறார் என்பதற்காக அடையாளம் தான் ஒடிசால நடந்த சம்பவம்னு சொல்றேன். எப்படி சார் MK ஸ்டாலின் திமுக அப்படின்னு சொல்றது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குறிக்கும்? ஏன் குறிக்க கூடாதுன்ற? இன்னைக்கு முதலமைச்சராக யார் இருக்கிறாங்கன்னு கேட்கிறோம். இன்னைக்கு 6.5 கோடி மக்களுக்கு முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி, இந்தியா கூட்டணியில மிகப்பெரிய அங்கம் வகிக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார். அதோடைய காழ்ப்புணர்ச்சி தான்றோம். இந்த காழ்ப்புணர்ச்சி இந்த இடத்துல இருந்து இல்ல, 1 மாதங்களுக்கு முன்பாக கூட இந்த ஓட்டு திருட்டு ஏற்படுது என்று எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் எடுத்து வைக்கும் போது அனுராக் தாக்கூர் நேரடியாக வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? எனது கொளத்தூர் தொகுதியில மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது, எவ்வளவு பெரிய பட்டவர்த்தனையான ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். ஏன் அவருடைய இடத்துல எலெக்ஷன் கமிஷன் எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் எதிர்கட்சி தலைவர் இடத்துல ஆவணம் கேட்குது? ஏன் அவர்கிட்ட ஆவணம் கேட்கல? இந்த கேள்விதான் நாங்க வைக்கிறோம். நீங்க இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். என்னன்னா, SIR நடைபெற்று கொண்டிருக்கிறது. SIRன்ற தலைப்புக்குள்ள திமுகவை பத்தி பீகார்ல பேசக்கூடிய அத்தியாவசியம் எதற்கு இந்திய நாட்டு பிரதமருக்கு வந்தது என்று கேட்டால், அதற்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷனிடம் கைகோர்த்து மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டி இருக்கிறது பாஜக. திட்டத்தை தீட்டி விட்டு தான் சட்டத்தை போட்டிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய இன்றைக்கு அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனால கொடுக்கப்பட்ட ஆவணம். இந்த ஆவணத்துல பாருங்க, 16வது பக்கத்துல 13வது ரூல். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் இண்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ், அதாவது இங்க நடக்கக்கூடிய SIRக்கு அடிப்படை ஆவணமாக சில ஆவணங்கள் கேட்கப்படுகிறது. அதுல 13 ஆவணங்கள் கேட்கிறாங்க. அதுல 13வது ஆவணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த எலக்டோரல் ரோல் ஆஃப் பீகார் SIR வித் ரெஃபரன்ஸ் டு 1/7/2025 சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல சொல்ல போனா, பீகார்ல SIR யாரெல்லாம் பீகார் SIR முழுமைப்படுத்தப்பட்டார்களோ அந்த ஆவணத்தை காட்டினாலே போதும், தமிழகத்துல வாக்காளர் ஐடி வாங்கிக்கலான்றாங்க. தமிழகத்தில் மட்டும் கிடையாது, பிற மாநிலங்கள் 10 மாநிலம் அறிவிச்சிருக்கிறாங்கல்ல, அந்த மாநிலத்திலையும் வாங்கிக்கலான்றாங்க. இப்போ இதற்கும்
இந்திய நாட்டு பிரதமர் பேசியதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றோம். இல்ல அப்படி பார்த்தாலுமே இங்க தேர்தலுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. பீகார்ல போய் தான் தமிழ்நாட்டு தேர்தலுக்கான பிரச்சாரம் பண்ணணும்னு என்ன அவசியம்? வெரி குட் கொஸ்டின். ஆசமான ஒரு சூப்பரான கேள்வி கேட்டீங்க. என்னன்னா இந்த நேரம் தான் அவருக்கு பீகார் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண முடியும். நவம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் பீகார் மக்கள்கிட்ட போயிட்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பது எதிரி கட்சின்னு பேசினா யாராவது கேட்பாங்களா? யாரை கேட்பாங்களா? கேட்கறதுக்கு தயாரா இல்ல. வருகின்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜகவுடைய கூட்டணி தமிழகத்துல கடந்த சட்டமன்ற தேர்தலில் 29 இடங்கள்ல வெறும் 5000க்கும் கீழ்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல தோத்துருக்கு. புரியுதா? இந்த முறை அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மட்டும் 6 லட்சம் பேர் பீகாரிகள் இங்க வர இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் வாக்காளர் அட்டை வழங்கப்பட்டால், இவர்களுக்கு வாக்குரிமை தமிழகத்தில் இடம்பெற்றால், நீங்க சொன்னீங்களே சீமான் அவர்கள் சொல்றாரு தமிழகத்துல தமிழன் ஆளலாமான்ட்டு. தமிழன்லாம் ஆள முடியாது, பீகாரி தான் ஆளுவான். அடுத்து பீகாரிகள் தான் இனி தேர்ந்தெடுக்க போகிறார்கள். நாங்க அதை தான் சொல்றோம். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, மொத்த இந்தியாவுக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தலான விஷயத்தை எஸ்ஐஆர் மூலியமாக எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடிப்படை ஆவணமாக சட்டத்தை ஏற்றி விட்டார்கள். இப்ப நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறீங்க. நீங்க சொல்ற தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரச்சாரம் தான் இது, அதனாலதான் திமுகவை குறிப்பிடுறாரு அப்படின்னா, இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு சதி திட்டம்னு சொல்றீங்க. வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வரப்போகுது, கேரளால எலெக்ஷன் வரப்போகுது. ஏன் பீகாரிகள் இங்க மட்டும்தான் இருக்காங்களா? தொழிலாளர்களா கேரளால இருக்க மாட்டாங்களா? வெஸ்ட் பெங்கால்ல இருக்க மாட்டாங்களா? அருமையான கேள்வி. இப்ப என்னன்னா இதுல 6 லட்சம் பேர் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் பேர் ஒரு கணக்கு சொல்றாங்க. புள்ளி விவர கணக்கு பிரகாரம் 18 லட்சம் பேர்ல மிக பெரும்பான்மையான மக்கள் தமிழகத்துல தான் குடிபெயர்ந்திருக்கிறாங்க. மிக பெரும்பான்மையான மக்கள் தமிழகத்துல தான் குடிபெயர்ந்திருக்காங்க. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல அடுத்தடுத்த எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி, அடுத்தடுத்த எலெக்ஷன்ல அசாம் எலெக்ஷன் வருது. எஸ்ஐஆர் அசாம் எலெக்ஷன்ல மட்டும் ஏன் நடக்கல? ஏன்னா ஆளுகின்றது பாஜக அரசு. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் நடக்கவில்லை. பாஜக ஆளுகின்ற மாநிலத்துல எஸ்ஐஆரை நடத்துவதற்கு எலெக்ஷன் கமிஷன் மூலியமாக தள்ளி வைக்கிறது பாஜக. நாங்க சொல்லிட்டோம், எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு, வாக்கு திருட்டு மூலியமாக எலெக்ஷன் கமிஷன் முறையாக கைகோர்த்து விட்டது என்று தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார். இதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டி வைக்கிறோம். நாங்க சொல்றோம், இங்க பாருங்க மேடம், இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம நினைக்கிற எம்எல்ஏ இருக்க முடியாது. தமிழகத்துல நாம் யாரை ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்கள் அமரமாட்டார்கள். மாறாக சொற்ப ஓட்டு வித்தியாசத்துல பீகாரிகள் நினைப்பவர்களை தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல நிறுத்துவதற்கான வழிவகையை எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவும் செய்திருக்கிறது. இதனால் முதலமைச்சர் யார் என்ற கேள்வியை இங்க எழுமோ. அதிமுக பாஜக நினைக்கிற பீகாரிகள் நினைக்கிறவங்க தான் அதிமுக பாஜகவுக்காக இனி வாக்களிக்க இருக்கிறாங்க. அதற்கான திட்டத்தை தான் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல இருந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? திமுகவுக்கு அகைன்ஸ்டா நரேட்டிவ் செட் பண்றாரு. பாஜக கட்சியும் அதிமுக கட்சியும் தான் பீகாரிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது. திமுக பீகாரிகளுக்கு எதிரான கட்சியின் பிம்பத்தை செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய குடும்பத்துக்காரங்க என்ன சொல்லி அனுப்புவாங்க? எப்ப திமுக நம்ம கட்சி எதிரியா இருக்கு, நம்மளுக்கு தமிழ்நாட்டிலாம் நம்மளுக்கு சேஃபான இடம் கிடையாது, நீங்க எக்காரணத்துக்கு ஒன்றும் வாக்களிக்காதீங்க போது இங்க இருக்கும் போது யாருக்கு வாக்களிப்பீங்க? இல்ல அப்ப பிரதமர் மோடி சொல்றத ஒட்டுமொத்த பீகாரிகளுமே நம்பக்கூடிய அளவுக்கு அந்த மக்களை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களா? ஏன் குறைச்சு மதிப்பிடுறீங்கன்னு சொல்றீங்க? ஏன் அந்த அளவுக்கு அவருடைய வெறுப்பு பிரச்சாரம் எடுபடாதா? ஏன் 80க்கும் 20க்குமான தேர்தல் சொல்லவில்லையா இந்திய நாட்டு பிரதமர்? ஏன் மங்கள் சூத்ரா தாலியை அறுத்து கொடுத்து விடுவார்கள் என்று இந்திய சுதந்திர வரலாற்றுல ஒரு பிரதமர் உரையை காட்டுங்க, எங்க காட்டுங்க, ஒரு இடத்தை காட்டுங்க பாப்போம். அப்படி ஒரு உரை இருந்திருக்குமா? மாடுகளை பிடுங்கி விடுத்து கொடுத்து விடுவார்கள், உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் சுரண்டி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் சொல்லியா இந்திய நாட்டு பிரதமர்? இதுக்கு மேலேயுமாங்க ஒரு வெறுப்பு பிரச்சாரம் வேணும்? எங்க 17,000 சிவில் சொசைட்டி மக்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை துளியும் கவனிக்காத ஒரு எலெக்ஷன் கமிஷன், கையாலாகாத ஒரு எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கு இப்படி ஒரு சட்டத்தை போட்டு பீகார் மக்களுக்கு தனி இம்யூனிட்டி பவர் ஃபார் செலக்டிங் த கேண்டிடேட் கொண்டு வரும்போது இங்க இருக்கக்கூடிய தமிழராகிய நாமெல்லாம் இன்றைக்கு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இல்ல சார், இப்ப இங்க எவ்வளவு பீகாரிகள் தங்கிட்டு இருக்காங்க, மெஜாரிட்டியா நீங்க சொல்றீங்க. அத்தனை பேரும் இங்க சேஃபா ஃபீல் பண்றதுனாலதான் எங்க தங்குறாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்ப அந்த அளவுக்கு தமிழர்களோட இணக்கமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்க எப்படி சார் அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நம்புவாங்க? அப்ப நீங்க அந்த மக்களை குறைச்சு மதிப்பிடுறீங்களா? இல்ல, நான் கேக்குறது, நீங்களே சொல்றீங்க நம்ம தமிழக மக்களுடைய நெருங்கிதான் இருக்கிறோம். அவர் அதனாலதான் ஒரு தமிழ்நாடுன்ற வார்த்தையை விட்டுட்டு திமுக மட்டும் நெரேட்டிவ் செட் பண்றாரு. அததான் நான் சொல்றேன், திமுக ஒற்றை புள்ளியை நோக்கி நகர்த்துவது என்பது ஏன் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன் இன்றைக்கு ஆளக்கூடிய கட்சி திமுக தானங்க, ஏன் எடுத்துக்க கூடாதுன்னு காரணம் சொல்லுங்க. நான் எடுத்துக்கிறதுக்கான காரணம் சொல்றேன். இன்னைக்கு ஆளக்கூடிய கட்சி திமுக தான்.
இன்னைக்கு திமுகக்கு எதிராக ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்திருக்கிறது பாஜக. ஏன்னா அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல பிகாரிகள் ஒருத்தவர் கூட துன்புறுத்தப்படவில்லையா? இல்லையா? சொல்லுங்க. 2023-19 ஒரு மிகப்பெரிய திருப்பூர்ல மிகப்பெரிய சண்டைலாம் நடைபெற்றுச்சுல, பார்க்கலையா நம்ம? அப்ப அதெல்லாம் ஏன் பேச மாட்டாரு? அப்போ இந்த முறை திமுகவுக்கு எதிராக எதற்கு நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, பீகார் மக்கள் இடத்துல திமுக ஒரு பீகாரிகளுக்கு எதிரான கட்சி அப்படின்னு செட் பண்ணும்போது, இங்கே எலெக்ஷன் கமிஷன் அவர்களுக்கு சட்டத்தை ஆதரவாக தரும்போது, இங்கு வாக்களிக்கும் போது பாஜகவும் அதிமுகவுக்குமான வேட்பாளரின் சதவீதமும் வாக்கும் அதிகரிக்கும். அதன் மூலியமாக அதிக வேட்பாளர்களை, அதிக எம்எல்ஏக்களை பெற்றுவிடலாம் என்று தெல்ல தெளிவாக கணக்கு போட்டுதான் திமுகவை குறிவைத்து அடிக்கிறார் இந்திய நாட்டு பிரதமர். ஓகே, அப்ப எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். வர 2026 தேர்தலையே பீகாரிகளுக்கு இங்க தமிழகத்துல வாக்குரிமை கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைச்சிரும். அதுதான் நான் சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க எஸ்ஐஆர் நடத்த போறீங்க. எஸ்ஐஆர் நடத்த போறதுக்கு அடிப்படை முகாந்திர ஆவணம் கேக்குறீங்க. 12 ஆவணங்கள் கேக்குறீங்க. 13 ஆவணங்கள். பீகார்ல 12 ஆவணங்கள். ஆமா, இங்க 13வது. அதுலயும் ஒரு பெரிய தில்லுமுல் நடந்திருக்கு. என்னன்னா 13 ஆவணம் கேக்குறீங்க, அங்க 12 கேட்டீங்க, இங்க 13 கேக்குறீங்க. இந்த 12வது ஆவணம் வரைக்கும் வரல, கடைசியில கொண்டு போய் போட்டு வச்சிருக்காங்க பீகாரோட எஸ்ஐஆர் விஷயத்தை. பீகாரோட எஸ்ஐஆர் நாங்க எடுத்துக்குவோம் அடிப்படை முகாந்திர ஆவணமா. நான் சொல்றேன், எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல 14,42,000 பேரு பீகார் எஸ்ஐஆருக்கு பின்பாக 2 ஐடென்டி கார்டு வச்சிருக்காங்க. பீகார்ல நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் மிகப்பெரிய ஒரு கேலிக்குத்தான எஸ்ஐஆர். அக்டோபர் 5 ஞானேஷ்குமார் அவர்கள் சொல்றாரு, with the successful completion of SIR the voter list has been purified. புனிதப்படுத்தப்பட்டுச்சான். எப்படி சொல்றாரு? புனிதப்படுத்தியாச்சு, வாக்காளர் பட்டியலை எல்லாம் நாங்கள் புனிதப்படுத்தி விட்டோம். அக்டோபர் 5 அன்றைக்கு சொல்கிறார் ஞானேஷ்குமார் அவர்கள். அதுக்கு பின்பாக ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற தனிப்பட்ட ஒரு பத்திரிகையானது ஆயுஷி கார் மற்றும் விஷ்ணு நாராயணன் அக்டோபர் 6, 2005 அன்னைக்கு 2025 அன்னைக்கு ஒரு அடிப்படையாக ஒரு மிகப்பெரிய டேட்டா ரிசர்ச்ல ஈடுபடுறாங்க. அதுல 14,45,000 பேருக்கு மட்டும் 2 ஓட்டர் ஐடி கார்டு இருக்காமா. எப்படி? எஸ்ஐஆருக்கு பின்பாக பீகாரில் நடத்தப்பட்ட இவர்கள் புனிதமாக கருதப்படுகிற பீகாரில் எஸ்ஐஆருக்கு பின்பாக 2 ஓட்டர் ஐடி கார்டு இருக்கிறது. 3,47,000 பேருக்கு முகவரி, பாலினம் மற்றும் வயது தவறாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 877 பேர் ஒரே வீட்டில் இருக்கிறாங்கன்ட்டு இவங்க சொல்றாங்களே, எஸ்ஐஆர் வந்தா புனிதப்படுத்திடுவோம். எப்படி? அதிமுகவுடைய குற்றச்சாட்டு பாருங்க. அதிமுக இதுக்கு ஆதரவு தருகிறது. ஏன் அதிமுகவுக்கு ஆதரவு தர வேண்டும்? ஏங்க, நீங்க பாஜக ஆதரவு தருதுன்னா அவங்களுடைய திட்டம் சரி, அதிமுக ஏன் ஆதரவு தரணும்? அப்ப அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சேர்ந்துதான் இந்த எஸ்ஐஆர் நடைபெறுகிறது. அவர்களுக்கு ஆதரவு தரப்போகிற எஸ்ஐஆராக தான் இது இருக்க போகிறது. பீகாரிகளுக்கு வாக்குரிமையும் பீகாரிகளுக்கான அதிக சதவீதம் கொடுக்கும் போது அங்க இந்திய நாட்டு பிரதமர் திமுகவுக்கு நெரேட்டிவ் செட் பண்ணி வெறுப்பு பிரச்சாரம் திமுகவுக்கு எதிராக செய்யும் போது, இங்க வாக்களிக்கும் போது திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கப்படும். அப்படி போன முறை சட்டமன்ற தேர்தலில் 29 இடங்கள்ல 5000க்கும் குறைப்பட்ட வாக்குகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எல்முருகன் இருக்காருல்ல, அவர் வெறும் 1000 ஓட்டுல தான் தோத்தாரு தாராபுரம் தொகுதியில. உங்களுக்கு தெரியும், அதிகமான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் திருப்பூர், தாராபுரம் போன்ற மாவட்டங்கள்ல இருக்காங்க. இந்த முறை எல்முருகன் நின்று ஜெயிச்சாலும் ஜெயிச்சதுதான். போன முறை விட்டு அண்ணாமலை இந்த முறை ஜெயிச்சாலும் ஜெயிச்சதுதான். இந்த முறை பேசுவது என்பது அண்ணாமலை போன்றவர்களை இந்த முறை அதிமுக கூட்டணியில சட்டமன்ற உறுப்பினர்களாக, இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு வரைக்கும் பாஜக தன்னுடைய சிஎம் வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொன்னாங்களா வாய் திறந்து? ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? அப்ப இது மாதிரியான பல திட்டங்களை தீட்டி வைத்துவிட்டு இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது. ஒருவேளை இவர்கள் நினைப்பவர்கள் எல்லாம் வேட்பாளராக, சட்டமன்ற உறுப்பினராக ஆனால் அவர்களை முதலமைச்சராக ஆக்கலாம் என்றெல்லாம் பாஜக திட்டமிட்டு தான் இது போன்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறது. இதைத்தான் இந்திய நாட்டு பிரதமர் ஒரு அசைன்மெண்டாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு நேரடியாக திமுகவை பீகார் மக்கள் இடத்துல எதிரி போல சித்தரித்து காட்டுகிறார். வேற எந்த காரணமும் கிடையாது. ஓகே, இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க இந்தியா கூட்டணி? எஸ்ஐஆர் நீங்க கொண்டு வருவதே தவறு. எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்றாரு. நிறைய இடத்துல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்றாரு. பட் இதெல்லாமே ஏன் லீகலா போய் இவங்க அணுக மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு? அதாவது நான் அடிக்கடி நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்கேன். அப்புறமா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ஆக்ட் 49 ஆஃப் 2023 சீஃப் எலக்ட்ரல் கமிஷனுக்கான ஒரு சிறப்பு அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வராங்க. யார் கொண்டு வராங்கன்னா பாஜக.
பாஜக ஒரு சிறப்பு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருது. அதில் சாப்டர் 3ல் 16வது விதி சொல்லி எத்தனை முறை நான் தொலைக்காட்சிகளில் சொல்லியிருக்கேன் தெரியுமா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் எலக்டோரல் கமிஷனர்னு ஒரு சட்டம் இருக்குது. யார் கொண்டு வந்தது? பாஜக 2023ல் சட்டம் 49 சாப்டர் 3ல் கொண்டு வராங்க. கொண்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் முன்னால் இருந்த எலெக்ஷன் கமிஷனரையோ இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனரையோ சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கை உச்ச நீதிமன்றத்திலையும் தொடர முடியாது என்ற மிகப்பெரிய கொடுங்கோல் சட்டத்தை ஏற்றி வைத்து விட்டு தான் இன்றைக்கு ஞானேஷ்குமார் போன்றவர்கள் எல்லாம் இப்படி வாக்கு திருட்டுக்கு ஒப்புதல் அளிக்கிறார்கள். நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எக்காரணத்தை கொண்டா உங்கள்கிட்ட இந்த முறை நாங்கள் ஆளுங்கட்சியில் கிடையாது, அவரும் மெஜாரிட்டியான கட்சி கிடையாது. நிதிஷ்குமார் கலந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு இந்த முறை ஆட்சி. அப்ப நிதிஷ்குமாரையும் சரிசமம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு சூழ்ச்சியாக தான் இந்த முறை பீகார்ல நேரடியாக திமுகவை இந்திய நாட்டு பிரதமர் தாக்கி பேசுவதற்கான அடிப்படை காரணம். இதை தாண்டி தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் சட்டத்தை எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்திருக்கிறது. இன்னொரு விஷயத்தை அடிஷனலா சொல்றேன், அப்புறம் நல்லா கேட்டுக்குங்க. ஃபார்ம் 8ன்னு ஒரு 8 கொண்டு வராங்க. ஃபார்ம் 8ன்னு சொல்றாங்க. இதுதான் ஃபார்ம் 8. இந்த ஃபார்ம் 8ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபார் கரெக்ஷன் அண்ட் ஷிஃப்டிங் சொல்றாங்க. இப்போ பீகார் தேர்தல் நடக்க இருக்கிறது. நவம்பர் 6ஆம் தேதி தேர்தல், நவம்பர் 14ஆம் தேதி தேர்தல். ஒருவேளை வாக்களிச்சிடுறாங்க. அங்க பீகார் மக்கள்லாம் உங்களுக்கு தெரியும், நேத்துல இருந்தே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வாக்களிச்சிடுறாங்க. அங்க இருந்து திரும்பி இங்க வந்து வாக்களிக்க மாட்டாங்கன்னு என்ன ஊர்ஜிதம்? அதுக்கு என்ன கைட்லைன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கு? இன்னும் சொல்ல போனா அதுக்கு ஃபார்ம் 8ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்க வாக்களிச்சுட்டு இங்க வந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே ஒரு முறை வாக்களிக்கலாம். இது என்ன அடிப்படை ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க? ரெண்டு இடத்துல வாக்களிக்க முடியும். பாஜக கட்சி ஆட்சியில இருந்தா எல்லாமே முடியும். 1,04,000 வாக்குகள் எப்படி திருட முடியும்? 6,018 வாக்குகளை எப்படி 80 ரூபா கட்டணம் கொடுத்து டெலீட் பண்ண முடியும்? எப்படி 75 சிம்முகள் மூலியமாக வேறு வேறு இடங்கள்ல சேவா சென்டர்ல 80 ரூபா கொடுத்து எல்லா ஓட்டையும் டெலீட் பண்ண முடியும் ஃபார்ம் 6 இல்லாமையே? இதெல்லாம் பாஜக ஆட்சியில முடியும், ஞானேஷ்குமார் போன்ற எலெக்ஷன் கமிஷனர்னால முடியும். அதைத்தான் நாங்க சொல்றோம். தனி இம்யூனிட்டி கொடுத்து வச்சிருக்காங்களே. எப்படி சொல்றாங்கன்னா, எக்ஸைட்டா கூட, அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஒருவேளை அவருடைய காலம் முடிவு பெற்று அவர் வந்து ரிட்டையர் ஆனா கூட அவர் மேல வழக்கு தொடர முடியாது என்று 2023 சட்டம் ஏத்திட்டாங்க. நீங்க தேர்தல் அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய குழுவிலேயே ஒரே ஒரு அதாவது தேர்தல் அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய குழுவிலேயே 3 கொண்ட குழு இருந்துச்சு. ஒன்னு உச்சநீதிமன்ற நீதிபதி, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் ஆளுங்கட்சியை சேர்ந்த இந்திய நாட்டு பிரதமர். இதுல 2 பேர்ல இருந்த மெஜாரிட்டியை உச்சநீதிமன்றத்துறை தூக்கி போடும் போதே நாங்க பல்வேறு இடங்கள்ல சொன்னோம், இவர்கள் மிகப்பெரிய முறைகேடு செய்ய இருக்கிறார்கள் என்று பல்வேறு இடத்துல சொன்னோம். அது இன்னைக்கு நடைபெற்று இருக்கிறது. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனரை 1 மணி நேரத்தில் முடிவு பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷனர் பொம்மை போல அமித்ஷா மற்றும் ஒரு கை அமித்ஷாவிடம் இன்னொரு கை எனது இந்திய நாட்டு பிரதமரிடமிருந்து நரேந்திர மோடி அவர்கள் மாட்டி வைக்கிறார்கள். அவர் ஆடுறாரு. எங்க நீங்க இவ்வளோ இப்ப நாங்க பீகார்ல 89 லட்சம் பேர் தவறுதலாக நீக்கப்பட்டார்கள் என்று ஆதாரத்தை வெளியே வைத்ததுக்கு எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு ரிசல்ட்டே வரல, கம்ப்ளைண்டே வரலன்னு ஒரு பச்சை பொய்ய சொன்ன ஒரு எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட அடிப்படையா எந்த வகையில போயிட்டு நீங்க ஒரு முறையீடை எடுத்து வைக்க சொல்றீங்க? சொல்லுங்க, எப்படி எடுத்து வைக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான் இன்னைக்கு பீகார் எஸ்ஐஆர் தமிழகத்துல கொண்டு வராரு. தமிழக மக்களுடைய வாக்கை பறிப்பதற்கான மறைமுகமாக, நேரடியாக இல்ல மறைமுகமாக புடுங்குவதற்கான வழியை செய்கிறாரு. இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்பர்ணாவோ இப்ராஹிமோ தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்க மாட்டாங்க. தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்க யாரை நினைக்கிறார்களோ அவர்கள் முதலமைச்சர் ஆவதை விட பாஜக யாரை நினைக்கிறதோ, எலெக்ஷன் கமிஷன் யாரை நினைக்கிறதோ, பீகார் மக்கள் யாரை நினைக்கிறார்களோ அவர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி நம்மளுடைய சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து நம்மளுக்கு எதிராக பேசுவதற்கும் வாய்ப்பு உண்டு. காத்திருந்து பாருங்க. ஓகே, நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ.